இன்ஸ்டண்ட்டாக 5 நிமிஷத்தில் அட்டகாசமான சுவையில் மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நீங்கள் எந்த குழம்பு வச்சிங்கனாலும் இந்த மோர் குழம்பையும் சேர்த்து செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு ருசி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு புளிப்பு இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான தயிர் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். நல்லா கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் முதல்ல சேர்த்துருக்கேன். தேவையான கூட நீங்கள் கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ இது போல் ஒரு விஸ்கு இல்லைனா ஒரு ஸ்பூன் வச்சுட்டு கைவிடாமல் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த மோர் குழம்பு உங்களுக்கு நல்லா க்ரீமியான பதத்துக்கு கிடைக்கும். இல்லைனா நல்லா திரியாக ஆகிடும். இப்போ எந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்ல ஒரு வெண்ணெய் பதத்துக்கு நல்ல க்ரீமியான பதத்தில் இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 1/2 லிட்டர் தயிருக்கு இந்த காரம் சரியாக இருக்குங்க. உங்களுக்கு தேவைன்னா கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் தோலோடவே சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொரகொரப்பாக அரைச்சி சேர்த்திங்கன்னா தான் நல்லா திப்பியாக உங்களுக்கு அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இது போல் சேர்க்க பிடிக்கலைன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கூட அரைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது உங்கள் விருப்பம் தான். நான் இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ கடையில் தாளிச்சிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 வரமிளகாயை இது போல் சின்னதாக கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பருப்புலாம் லேசாக வதங்கி நிறம் மாதிரி வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பச்சை மிளகாய் இஞ்சி விழுது இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. இந்த விழுது சேர்க்கும் போது நீங்கள் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்கும். அடுத்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வதங்கி வரணும்னு அவசியம் கிடையாதுங்க. இது லேசாக வதங்கி வந்துச்சுனாலே போதும். இப்போ இந்த வெங்காயம் மசாலாவுக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட வேண்டாம். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு இது லேசாக கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு லேசாக ஆறி வரட்டும். இப்போ நறுக்கின கொத்தமல்லியும் நல்லா தாராளமாக தூவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்க தயிரை சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்குது. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 200 ml அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த மோர் குழம்பு உங்களுக்கு எந்த பதத்தில் தேவையோ அதுக்கு ஏற்றது போல் நீங்கள் தண்ணியை கம்மியாகவோ அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, அட்டகாசமான சுவையில் இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா டெய்லி இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கேட்பாங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.